இது கருப்பு அழகியின் ஆவணம். ஒவ்வொரு நாளும் அறியாத பல செய்திகளோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அதற்கான வரவேற்பை கொடுத்திருக்கின்றீர்கள். பார்வையாளர்களுடைய விகிதாசாரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே அது பெருமையாக இருக்கின்றது. நான் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்வதற்கான களத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு அறியாத செய்தியை சொல்வேன் என்கின்ற உறுதியோடு இந்த காணொலிக்குள் நான் செல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை. இந்த உலகம் எப்படி அழியும்? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. விஞ்ஞானம், ஆன்மீகம், அறிவு சார்ந்த விடயங்கள் என பல தளங்களில் இந்த உலகம் எப்படி அழியும் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் சொல்லப்படுகின்றது. ஆன்மீகத்தை பொறுத்த மட்டில் இறைவன் மீண்டு வருவான் என்று சொல்கின்றார்கள், அல்லது இறைவனால் இந்த உலகம் அழிக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். அப்படி அழிக்கப்படுகின்ற பொழுது ஒரு அக்கினியின் தாக்குதலால் தான் உலகம் அழிக்கப்படும் என்பதுதான் அவர்களுடைய பதிவாக இருக்கின்றது. இது பெரும்பாலான பல மறைநூல்கள் இதைத்தான் எடுத்து வைக்கின்றன. ஆனால் தத்துவ ஞானிகள் முன்னால் நடப்பதை, அதாவது பின்னால் நடப்பதை முன்னால் சொல்லக்கூடிய அறிவு சார்ந்தவர்கள் என பலரை குறித்து குறிப்புகள் இருக்கின்றன. அவர்கள் குறிக்கக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் பெரிய அழிவு ஏற்படுவது எப்படி என்றால், ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும், கடல் நீர் மட்டம் உயரும், அதன் அடிப்படையில் உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிடும் என்கின்ற செய்திகளை அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக வலையொலி நடத்தக்கூடிய நண்பர்கள் பலர் உலகம் எப்படி அழியும் என்பதை குறித்து அவர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய தகவல்கள் நம் மனதிற்குள்ளே ஒரு பெரும் பீதியை கிளப்பக்கூடியதாக இருக்கின்றது. இரவு நாம் படுத்து தூங்கச் சென்றால் அவர்கள் சொன்ன அந்த கற்பனையான கதைகள் நம் மனதிற்குள் தோன்றி உலகம் இப்படி அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருந்தன. அந்த ஆய்வு உலகம் எப்படி அழிவதற்கான ஒரு களத்தை எட்டும் என்கின்ற ஒரு ஆய்வை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஆய்வுக்கான அறிக்கை ஜனவரி 12 2024 அந்த ஆய்வுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டது. த ஜார்ஜியா என்கின்ற இன்ஸ்டிடியூட் ஆஃப் பல்கலைக்கழகத்தை சார்ந்த கிரீஸ் என்கின்ற ஒருவர் தான் இந்த ஆய்வை நடத்துகின்றார். அந்த பேராசிரியர் தலைமையிலே பலர் இணைந்து இந்த ஆய்வுகளை நடத்துகின்றார்கள். அப்படி ஆய்வுகளை நடத்தி அவர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கின்றார்கள். அந்த அறிக்கையை தாக்கல் செய்கின்ற பொழுது ஆக்சினேற்ற நிகழ்வு, இந்த ஆக்சினேற்ற நிகழ்வின் காரணமாகத்தான் உலகம் அழிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். அது என்ன ஆக்சினேற்ற நிகழ்வு என்கின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆக்சினேற்ற நிகழ்வு நடந்த காரணத்தினால்தான் உலகம் தோன்றியது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது உலகத்தில் ஆக்சிஜனுடைய அளவு மிக அதிகமாக கூடியதன் காரணமாக உலகத்தில் உயிரினங்கள் தோன்றக்கூடிய ஒரு களம் அமைந்தது என்பது பதிவு. உங்களுக்கு அது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு முன்பு வரை மீத்தேன் போன்ற கரிமல வாயுகள் இருந்த காரணத்தினால் உலகத்தில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான களம் இல்லாத ஒரு சூழல் இருந்து கொண்டு இருந்தது. இதில் ஆக்சினேற்றம் நிகழ்வு நடந்த பின்னால் உலகத்தில் ஆக்சிஜனுடைய அளவு கூடியதால் உயிரினங்கள் தோன்றுவதற்கான ஒரு களம் அமைந்தது. இப்பொழுது என்ன ஆய்வு கொண்டிருக்கின்றது என்றால், இயற்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், நாம் காடுகளை அழித்திருப்பது, இன்னும் பல மாற்றங்களை நம் இயற்கைக்கு எதிராக செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், மீத்தேனுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மீத்தேனுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய அதே சூழலில் கார்பன் டை ஆக்சைடுடைய அந்த அளவு குறைய தொடங்கி இருக்கிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு குறைய தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒளிச்சேர்க்கை போன்றவை நடைபெறுவதற்கான சூழல் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. இதன் காரணமாக சூரியனிலிருந்து வருகின்ற வெப்ப தாக்குதல் அதிகம் அடைவதற்கான ஒரு களம் எட்டப்படலாம் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், கடல் நீர் வற்றி போவதின் காரணமாக உலகம் அழிவதற்கான ஒரு களத்தை எட்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள். இந்த கடல் நீர் எப்பொழுது வற்றும் என்கின்ற ஒரு கணக்கீட்டிற்குள் செல்கின்ற பொழுது அவர்கள் ஒரு 2 மில்லியன் ஆண்டுகள் ஆகலாம் என்று ஒரு சில விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு சில விஞ்ஞானிகள் இன்னும் 100 ஆண்டுகளுக்குள் கடல் நீர் ஒன்றில் அதிக பெருக்கத்தை எட்டலாம்,
அல்லது கடல் நீர் மிக குறைவாக செல்லலாம் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் வேறுபட்ட பல கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எதை முன்னிலைப்படுத்துகிறது என்றால், ஆக்சிஜனுடைய அளவு குறைவதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதாவது கடல் நீர் வற்றுவதற்கு முன்பாகவே ஆக்சிஜனுடைய அந்த அளவு உலகத்தில் மிகவும் குறைவதற்கான ஒரு களத்தை எட்டக்கூடிய சூழலில் ஒட்டுமொத்தமாக உலக இனம் அழிவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகின்றது. அதுபோல ஒரு இரண்ட கண்டமாக உலகம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. காரணம், மீத்தேன் அளவு அதிகரிக்க அதிகரிக்க ஆக்சிஜனுடைய அளவு குறைவதற்கான களம் எடுக்கும். அதுதான் இப்பொழுது உலகத்தில் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதுதான் உலகத்தை அழிக்கக்கூடிய களமாக மாறும் என்று இந்த ஆய்வறிக்கை குறிப்பிடுகின்றது. இந்த ஆய்வறிக்கை குறிப்பிடுகின்றது வைத்து பார்க்கின்ற பொழுது, ஆக்சிஜன் ஏற்றத்தின் காரணமாக இந்த உலகம் அழியப் போகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் இது எப்பொழுது நடைபெறும் என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்புகின்றது. இது எப்பொழுது நடைபெறும் என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அதற்கு பல விடயங்களை குறித்து பேசுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தை சார்ந்த அந்த ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், அது தற்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் இவை நடந்துதான் தீரும் என்பதுதான் இயற்கை எழுதி வைத்திருக்கக்கூடிய நீதி. ஆனால் அது எப்பொழுது நடைபெறும் என்கின்றது குறிப்பாக ஒரு 2000 மில்லியன் ஆண்டுகள் வரை இது தாக்குப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த உலகம். அதன் பின்புதான் இந்த உலகம் அழிவதற்கான களங்கள் அமையலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். உங்கள் மனதிற்குள் நீங்கள் உடனடியாக ஒரு நிம்மதி பெருமூச்சை விடுவீர்கள். அப்பாடா, நம்மளுடைய காலத்திலே இது நடைபெறவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் பதிவு செய்வீர்கள். ஆனால் நாம் செய்கின்ற தவறுதான் இந்த உலகத்தை அழிப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறது என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. இயற்கையின் முகங்களை துணிந்து நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒரு மனிதனுடைய உடலின் செயல்பாட்டில் மனிதனின் மறுபக்கம் என்பது அவனுடைய உடலின் செயல்பாடுகளை மையப்படுத்தி தான் இருக்கின்றது. அந்த மறுபக்கம் சிதைக்கப்படுகின்ற பொழுது மனித இனம் இல்லாத ஒரு நிலையை எட்டிவிடுகிறது. அதுபோலத்தான் இயற்கையின் மறுபக்கம் என்பது அது இயற்கையால் கட்டியமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரைபடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வரைபடத்தை மனிதர்கள் சுயநலத்திற்காக உடைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்படி இன்று நாம் செய்யக்கூடிய பிழைகள் அல்லது இன்று நாம் செய்யக்கூடிய தவறுகள் நாளை உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி கொண்டு செல்கின்றன. இது ஒரு பிரபஞ்சத்தையே இல்லாமல் ஆக்குவதற்கு நாம் விதைக்கக்கூடிய வினையாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.